இன்றைக்கி இந்த சாப்டரில் 18வது சாப்டர் எதையும் பிளான் பண்ணி செய்யணும். இந்த சாப்டரில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். சமீபத்தில் புகழ்பெற்ற பொதுத்துறை நிறுவனத்தில் அடுத்த ஓராண்டில் பணி ஓய்வு பெறவிருக்கும் ஊழியர்களுக்கான பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட் என்ற பயிற்சி அளிக்க சென்றிருந்தேன். 60 வயதில் பணி ஓய்வு, அதற்கு பின் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அந்த வேறு விதம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடும், அதற்கு நம்மை எவ்வாறெல்லாம் தயார் செய்து கொள்வது போன்றவற்றை தெரிவிப்பதற்கான பயிற்சி வகுப்பு அது 2 நாள் நடக்கும் பயிற்சி மட்டுமல்ல, இருவருக்கும் சேர்த்து நடத்தப்படும் பயிற்சி. இருவருக்கும் என்றால் கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும். ஆம், ஊழியருக்கு மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கை துணைவருக்கும் சேர்த்து வழங்கப்படும் பயிற்சி. இப்படி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த நிறுவனத்தின் நிர்வாகத்தை பாராட்ட வேண்டும் அல்லவா? வேலை காலம் முடிந்த பின்னரும் தங்கள் ஊழியர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற அவர்களது நினைப்புக்காக பணம் மட்டுமல்லாமல் மனம் தொடர்பான விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதன் பொருட்டு 2 முழு நாட்களுக்கான பயிற்சியாக ஏற்பாடு செய்ததற்காக, ஊழியரின் நலனுக்காக 2 வேலை நாட்களின் உற்பத்தியை விட்டு கொடுப்பதற்காக மனைவியையும் அழைத்து வரட்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் சேர்த்து ஹோட்டல் போன்ற செலவுகளை செய்வதற்காக என்று பலவற்றிற்காகவும் அந்நிறுவனத்தின் மேலாளர்களை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். ஒருவர் பணிக்காலம் முடியும் போது, அதாவது அவரது 60 வயதில் தன் பெரும்பாலான குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி இருப்பார். குடியிருக்க சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி, பிள்ளைகளை படிக்க வைத்து, அவர்களை வேலைக்கு போய் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து என்று முக்கிய பொறுப்புகள் பலவும் முடித்த நிலையில் கையில் சேமநல நிதி, பணிக்கொடை எனப்படும் கிராஜுவிட்டி தொகை என வாழ்நாளில் சேர்த்த பணத்துடன் இருப்பார். கலந்து கொண்ட பலரும் அப்படிப்பட்ட நிலைகளில்தான் இருந்தார்கள். சொந்த சேமிப்புகளும் நிறுவனம் கொடுக்கும் இறுதி பட்டுவாடாக்களும் சேர்த்து கோடிகளில் ரொக்கமாகவே பணம் வைத்திருக்கப் போகிறவர்கள் அவர்கள். அவர்களின் பொருளாதார நிலை மோசம், சுமார், பரவாயில்லை, நன்று மற்றும் மிக நன்று என்ற 5 மதிப்பீடுகளில் எது என்று கேட்டால் பலரும் கடைசி 2இல் வருகிறார்கள். காரணம், ஓர் மாபெரும் நிறுவனத்தில் 35 முதல் 40 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பணி செய்தவர்கள், பணிக்காலத்தில் தொடர் சம்பள உயர்வு, சேமநல நிதியில் இடைவிடாது சேமிப்பு, அந்த பணம் தவிர விருப்பமாகவும் வாலண்டரி, அதாவது VPF மூலம் சேமித்து ஒவ்வொரு ஆண்டும் வரியில்லா வட்டியை பெற்று அதையும் சேமித்தவர்கள். நிறுவனம் தரும் சேமித்து வைத்து விடுப்புகளுக்கு பணம், நிறுவனம் தரும் சேமித்து வைத்த விடுப்புகளுக்கு பணம், லீவ் என்கேஜ்மெண்ட், தற்போது உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கும் கிராஜுவேட்டி பணம் 20 லட்சம், சேமநல நிதியில் இருந்து வரவிருக்கும் மாதாந்திர பென்ஷன்
மேலும் நிறுவனம் தரவிருக்கும் மாதாந்திர பென்ஷன், வாழ்நாள் வரையிலான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆக நல்ல நிறுவனத்தில் சேர்ந்து ஒழுங்காக பணிபுரிந்து சேம நல நிதியில் இருந்து அவ்வப்போது பணம் எடுக்காமல் விட்டு வைத்திருந்தால் போதும். பணி ஓய்வு காலத்துக்கு அவர்களே பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நவரத்ன நிறுவனம் அது. மத்திய மாநில அரசுகள், அரசு பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிறவர்களுக்கும், மிக நல்ல தனியார் நிறுவனங்கள் அமைப்புகளில் பணி செய்து ஓய்வு பெறுகிறவர்களுக்கும் அதே போன்ற தொகைகள், திட்டங்கள் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலானோருக்கு அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்கு. பணி ஓய்வு வரை ஒரே நிறுவனம் அல்லது 60 வயது வரை ஊதியம் உயர்ந்து கொண்டே போகும் வேலை என்பதெல்லாம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் பெரும்பாலானோருக்கு பணி ஓய்வு வரை ஒரே நிறுவனம் அல்லது 60 வயது வரை ஊதியம் உயர்ந்து கொண்டே போகும் வேலை என்பதெல்லாம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. உண்மைதான். தவிர நம் நாட்டில் முறைப்படுத்தப்படாத மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்தான் அதிகம். மேலும் வியாபாரம், தொழில் செய்பவர்கள் இதில் விவசாயிகளை சேர்க்கவில்லை. சிறப்பான திட்டங்கள் வைத்திருக்கும் நிறுவனத்திலேயே பணி ஓய்வு பெற இருக்கிறவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையின் இரண்டாவது இன்னிங்ஸ் என்ற ஓய்வுகால வாழ்க்கைக்கான திட்டமிடல் தேவைப்படுகிறது என்றால், மற்றவர்களுக்கு அதிலும் வாழ்க்கை ஆட்டத்தின் தொடக்க நிலையில், இடைநிலைகளில் இருப்பவர்களுக்கு எதை சரியாக செய்யவும் நிறைய திட்டமிடல் தேவை. அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பானவற்றுக்கு என்றால் திட்டமிடல் என்பது மிகவும் அவசியமாகும். சிலருக்கு இந்த திட்டமிடல், பிளானிங் என்ற சொல்லை கேட்டால் அது தெரிந்தது தானே, அது அவசியம்தான், அதை செய்து கொண்டுதானே இருக்கிறேன், இதை பற்றி தனியே சொல்ல என்ன இருக்கிறது என்றெல்லாம் தோன்றும். இவ்வாறெல்லாம் தோன்றுவதால் அவர்கள் திட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை. திட்டமிடலின் முக்கிய கூறு வருங்காலத்தின் தேவையை இப்போதே சரியாக யோசிக்க மற்றும் பார்க்க முடிவது. கிரிக்கெட் போட்டிகளில் தோனி போன்ற தலைசிறந்த அணித்தலைவர்கள் அந்த 6 மணி நேர விளையாட்டில் வெற்றி பெற எப்படி திட்டமிடுகிறார்கள், எப்படி ஃபோர்சி செய்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு நாள் போட்டிகளில் கடைசி ஓவர் என்பது இரு அணியினருக்குமே மிக முக்கியமானது. பேட்டிங் செய்யும் அணி எப்படியாவது அடித்து மிக அதிக ஓட்டங்களை எடுக்க பார்ப்பார்கள். அந்த நேரம் அவர்கள் துணிச்சல் அதிகமாக இருக்கும். நிறைய ரிஸ்க் எடுப்பார்கள். விக்கெட்டுகள் போவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மட்டையை கண்டபடி வீசுவார்கள். எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். அந்த நேரம் ஃபீல்டிங் அணியின் கேப்டன் தன் அணியில் எவர் பந்து வீசினால் பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பற்றி யோசிப்பாரா இல்லையா? எப்போது யோசிப்பார்? அவர்கள் அடிக்க ஆரம்பித்த பின்பா? அப்படி அந்த நேரம் யோசித்தால் அல்லது பதற்றப்பட்டால் அதன் பெயர் திட்டமிடலா? ஒரு ஆட்டக்காரர் அதிகபட்சம் இத்தனை ஓவர்கள் தான் வீசலாம். ஒரு ஓவர் வீசி முடித்ததும் அடுத்து வேறு ஒருவர் வீசிய பிறகுதான்
மீண்டும் வீசலாம். ஆல்டர்னேட் ஓவர்கள் தான் வீச முடியும். அந்த விதத்தில் ஒரு முக்கிய பந்து வீச்சாளர் வசம் 3 ஓவர்கள் மிச்சம் இருந்து அந்த ஓவர்களை அவர் வீசியே ஆக வேண்டும். அவரே 50வது ஓவரும் வீச வேண்டும் என்றால் அவரை 47வது மற்றும் 49வது போன்ற ஓவர்கள் வீச பயன்படுத்தக்கூடாது. அதை மனதில் வைத்து அணித்தலைவர் பந்து வீச வேண்டியவரை தேர்வு செய்ய வேண்டும். அணியின் மிக சிறந்த, அதாவது மிக குறைவான ஓட்டங்கள் கொடுப்பவராகவும் விக்கெட்டுகள் எடுப்பவராகவும் இருக்கும் ஒருவரை ஆட்டத்தின் எந்தெந்த நேரங்களில் பயன்படுத்த வேண்டி வரும் என்பது போன்றவற்றை எல்லாம் முன்கூட்டியே யோசித்திருந்தால் அதுதான் திட்டமிடல் அல்லது பிளானிங் ஆகும். அதுபோல தன் அணியில் பேட்டிங் செய்ய வேண்டியவர்களின் வரிசை, ஃபீல்டிங்கில் நிற்க வேண்டிய இடங்கள், டைம் அப் எடுக்க வேண்டிய நேரங்கள் என்று பலவற்றையும் முன்கூட்டியேயும் ஆட்டத்தின் போதும் அணித்தலைவர் தொடர்ந்து திட்டமிட வேண்டும். தோனி விக்கெட் கீப்பரும் கூட. எனவே அவர் தன் கைகளில் கிளவுஸ் எப்போதும் இருக்க வேண்டும். எப்போது பந்தை வேகமாக எறிவதற்காக கழற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு கொள்வார். 6 மணி நேர கிரிக்கெட் விளையாட்டிலேயே இப்படியெல்லாம் செய்தால் பெரும் பலனும் செய்யாவிட்டால் நட்டமும் ஏற்படுகிறதென்றால் 60, 70, 80, 90 வயது வரையிலான வாழ்க்கைக்கு அப்படின்னு கேள்விக்குறியோடு முடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 6 மணி நேரம், அது எந்த விளையாட்டாக வேணாலும் இருக்கட்டும், அரை மணி நேரம் விளையாட்டாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு ஒரு சின்ன திட்டமிடல் இருந்தால் தான் அதை ஓரளவுக்கு சரியாக அல்லது முடிந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக வாய்ப்புகளை தேடித்தரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 60, 70 அல்லது 90 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நபர் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த சாப்டரில் உணர்த்தக்கூடிய செய்தி, சொல்ல வர்ற விஷயம் அதுதான். அனைவருக்கும் பகிர்ந்து வாழ்க்கை மேம்பட உதவிடுங்கள். அடுத்த சாப்டர் 19, யாருக்கு எவ்வளவு மார்க், இதை நாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.